எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படை வேடிக்கை. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம பாருங்க. ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில், வைகை, அப்புறம் நாங்கள் இப்போ ஜிகர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் ஏப்பாட்டாங்க. அதெல்லாம் அடையாளம் போது பாருங்க. எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய் உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்செல்லாம் அவர் முதலமைச்சர் அவரை புகழ்ந்துருக்கான் விருதில்ல. அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வாக்கு சேகரிச்சு. இங்க இருந்த கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல் இப்படிதான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதுல உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதான் நடந்தது பெரிய விபத்து. அது திரைக்கலையை எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றாரு பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவரு மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் சின்லஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமா வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனா இல்லாம தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேல 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆள்ற உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு விட்டான். அவனுடைய கனவு பல்லாயிரம் ஆண்டுகளா தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை இப்படியாவது எடுத்து கொண்டு போறோம்னு எடுத்தார் சின்ன சின்னதா. அதுக்குள்ள எங்களுக்கு காலம் சரியா வரல, அது கெடுவாய்ப்பா அமையல, முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியா செய்யணும், இல்லைன்னா தப்பா போயிடும். வரலாற்றை தவறா பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதுல என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிக சரியா பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பா செஞ்சிருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்துல சொன்னா நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இதில் நம்மளா பெருமையா பேசிக்கிறது இருக்குல்ல. எப்படின்னா, வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யல இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில மண்ணோட்டில பெருமை பேசுற மாதிரிதான். அடி எப்படி இப்படி அடிச்சானே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினேன் பத்தியில, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றுல என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம பாட்டை அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினான். இது ஆனா அது அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்கு, பெருவுடையார் கோயில் தான் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகாண்டா நம்மள, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான். அதை வச்சுட்டு நாங்க எதோ சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்ப இலக்கிய சான்று தான் இருக்கு, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்கு. அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதுல எங்க பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு, ஆனா வரலாறு இல்லை. அப்ப அதுல
இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்ப உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டார். அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு. அப்ப இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காப்பியம் காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள். காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்கிறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நையப்புடையை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமா அதை சொல்லி புரிய வச்சிருவான் ஒரு இதை. அதுல நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன். எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதுல அவன் திரைத்துறை பக்கம் பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன். அந்த படத்தை என் தம்பி துரை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை, 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியா எடுத்துப்பாப்ல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவன்ல திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல் இப்படிதான் பேசி அதை